சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லி முடியாத மற்றும் மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தை பற்றி பேசுகின்றான். இந்த மகிழ்ச்சியை வார்த்தையாலோ பாடல்களாலோ வெளிப்படுத்த முடியாது. இந்த மகிழ்ச்சியை எந்த மண்ணுலக மொழியும் வெளிப்படுத்த முடியாது. நாம் அதிகம் பேசாவிட்டாலும் நம் இருதயத்தில் ஒரு வினோதமான மகிழ்ச்சி இருக்கிறது. அது நாம் பரலோகத்தில் இருப்பதை உணர வைக்கிறது. கிருபையின் தேவன் இந்த சந்தோஷத்தை நமக்கு ஈவாக தருகிறார். இது அற்புதமான மற்றும் சொல்லி முடியாதது. இது நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. இந்த சந்தோஷம் புசித்து குடிப்பது போன்ற பூமியின் காரணிகளை சார்ந்து அல்ல. இது நம் வாழ்வில் பரிசுத்த ஆவியின் கிரியையின் மூலம் நமக்குள் வரும் ஆவிக்குரிய மகிழ்ச்சியாகும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கும் சந்தோஷமாயிருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். சிலருக்கு அவர்களின் மகிழ்ச்சி நல்ல உணவை பொறுத்தே காணப்படுகிறது. அவர்களின் மகிழ்ச்சி தற்காலிகமானது. ஆனால் வறட்சி அல்லது பஞ்சம் அல்லது பசியின் போதும் தேவனால் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நான் பல நாட்கள் பட்னி கிடந்தாலும் என் இருதயத்தில் முணுமுணுப்பு அல்லது அதிருப்தி எதுவும் காணப்படவில்லை என்பதை என் அனுபவத்தின் மூலம் என்னால் சொல்ல முடியும். எனக்குள் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருந்தது. இதில் இப்பூமிக்குரிய காரணிகள் தலையிட முடியாது. நாம் உண்மையிலேயே இந்த பரலோக மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறோமா என்பதை பார்க்க நம் உள்ளான வாழ்க்கையை பரிசோதனை செய்ய வேண்டும். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. எவரேனும் கடைக்கு பொருட்களை வாங்க செல்லும்போது அவர்கள் வாங்க நினைக்கும் பொருட்களை நன்கு ஆராய்ந்து பார்த்து வாங்குகிறார்கள். ஆனாலும் இவைகளையும் மீறி பலர் ஏமாற்றப்படுகிறார்கள். இதேபோல்தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் பிசாசு எப்படி நம்மை வஞ்சிக்க முடியும் என்று நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய சந்தோஷம் நம்மிடம் இல்லாவிட்டாலும் அது நம்மிடம் இருப்பதைப் போல அவன் உணர வைக்க முடியும். பிசாசு ஒரு சாயலாக இருந்தாலும் மிகவும் உண்மையானதைப் போல நமக்கு தோன்றுவான். நாம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்மை நாமே சோதித்து நம்மிடம் உள்ள மகிழ்ச்சி உண்மையில் கர்த்தருடைய மகிழ்ச்சியா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது மற்றும் பாதுகாப்பானது.